வெல்கம் டு கிருக்கல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா சோப் கோரினை பத்தி தான் பார்க்க போறோம். சோப் கோரினை என்ன, அதோட பேசிக்ஸ், அப்புறம் 3D ஆப்ஜெக்ட், அது பத்தி இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேசிக்ஸும் அப்புறம் இன்னொன்று வந்து 3D ஆப்ஜெக்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே கார்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மெட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். கேல்ஃப் நைஃப், இது ஆக்சுவலாக கிராஃப்ட் நைஃப்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் நார்மல் கட்டர், அப்புறம் டிவைடர், இது வந்து மெஷர்மெண்ட்காக. உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமாக என்ன சோப் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் சோப் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சின்ன சோப் வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த நைஃபை வச்சு எப்படி இந்த சோப்பில் கார் பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த சோப் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குது, எந்த ஒரு டிசைனும் கம்பெனி பிரிண்ட் பண்ணல. ஆனால் இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைனும் பிரிண்ட்டும் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃப்ளாட் பண்ணணும். ஃப்ளாட் பண்ண யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கட்டிங் யூஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இந்த நார்மல் கட்டரை வச்சு கூட நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த கிராஃப்ட் நைஃப் வச்சு எப்படி கட் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு ஒரு 90 டிகிரியில் வச்சு நீங்கள் கட் பண்ணால் போதும். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கையில் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நைஃப் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் பிடிச்சிருக்கேன், கிராஸாக பிடிக்கல. ஜஸ்ட் ஒரு 90 டிகிரியில் பிடிச்சி நீங்கள் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவே 45 டிகிரி இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா கட் ஆகாது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா பென்சிலில் போகிற பாருங்கள். 90 டிகிரி வச்சு கட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குதுங்களா, பென்சிலில் போகிற பாருங்கள். இந்த மாதிரி லைனை நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த லைன் வந்து ஆக்சுவலாக 90 டிகிரி இருக்கணும். இந்த சைடு எக்ஸஸ் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பென்சிலில் மார்க் பண்ணது 90 டிகிரியில் கட் பண்ண போகிறோம். அந்த இடம் மட்டும் தான் நமக்கு தேவை, மிச்ச இடம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது 90 டிகிரியில் இந்த கிராஸ் கட்டு, அப்புறம் இந்த சைடு வந்து 45 டிகிரி, அதாவது நான் அந்த ஷேட் பண்ண இடம் வந்து 45 டிகிரி. இப்போ நான் நைஃப் வந்து ஒரு 45 டிகிரி வச்சு கட் பண்ணால், இப்போ நான் செலக்ட் பண்ண, அதாவது நான் குறிப்பிட்ட வேணாம் நினைக்கிற பகுதி மட்டும் ஈஸியாக நம்மளால் கட் பண்ணி வெளியே எடுக்க முடியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கட் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கையே கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அளவோட ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சோப்பை. நீங்கள் எடுத்தோடனே சோப்பை வந்து ஃபுல் கவர் பண்ணி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த லைன் எப்படி வருதுன்னு. லீஃப் வரைய போகிறேன், அதுக்கான ஸ்கெட்சு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஊசி இல்லைனா ஏதோ ஷார்ப் எட்ஜ் வச்சு நீங்கள் வரைய ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நைஃப்பில் வரைய வேணாம், இந்த மாதிரி ஊசியெல்லாம் பொருள் வச்சு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் பேசிக் வந்து லீஃபை போடுறேன். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்தோடனே பெருசாக மாடல் பண்ணி கட் பண்ண வேணாம், அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெக்னிக் புரிஞ்ச பிறகு நீங்கள் பெரிய ஆப்ஜெக்டில் போகலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறது சாதாரண லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ட்ராயிங் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த டெப்த்தும் அந்த நைஃபோட ஹேண்ட்லிங் வந்து எப்போ உங்களுக்கு புரியுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் கட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்கள் பெரிய ஆப்ஜெக்ட் போகலாம். ஸ்கெட்ச் பண்ணும்போது நீங்கள் பேப்பரில் ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ஸ்கெட்சு. சேம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 90 டிகிரிக்கு அதான் செங்குத்தாக வச்சு அந்த நைஃபை ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கிராஸாக கட் பண்ணும்போது அந்த பார்ட் வெளியே வரும். இல்லைன்னா வெளியே வராமல் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் திரும்ப நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நைஃபை வந்து ஒரு 90 டிகிரி வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கிராஸாக வச்சு கட் பண்ணுங்கள், அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், வருது பாருங்கள்.
ரொம்ப உள்ளே போயிட வேணாம், அப்புறம் நீங்கள் அந்த மெயின் லீஃபுக்கே வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் அதுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வெளியே இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு நைஃபை கொஞ்சம் பார்த்தா யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கையில் கொஞ்சம் க்ளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப அதை தான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணேன். ஒரு 90 டிகிரிக்கு வச்சு திரும்ப நான் அந்த லைன் மார்க் பண்ணுறேன். நான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ அந்த லீஃபோட டெப்த்து மேலே நல்லா வெளியே வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் அந்த ஷேப்பை ரிஃபைன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சின்ன சின்ன பிசுறு இருந்தால் கூட போயிடும், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அந்த ஷேப்பை முடிஞ்சவங்க ரிஃபைன் பண்ணிகிட்டே வாங்க. எக்காந்து கொண்டு அந்த லீஃப் மேலே மட்டும் ரொம்ப டெப்த் பண்ணி கார் பண்ண வேணாம், அப்புறம் அந்த மெயின் ஆப்ஜெக்டே போயிடும். அந்த லீஃபோட ஃபீல் வர வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? சைடில் கட் பண்ணி லீஃபோட எம்போஸ் நல்லா ஆகிட்டுருக்கு. இப்போ திரும்ப நான் அந்த லீஃபோட ஷேப்பை வந்து திரும்ப அந்த ஃபார்ம் கொண்டு வரேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து அது கொஞ்சம் கேர்வாகவும் கொஞ்சம் லீஃபோட எஃபெக்ட் வர கீழே டெப்த்தும் ஆட் பண்ணுறது, ஜஸ்ட்டு அந்த நைஃபை வச்சு கீழே மட்டும் கார் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரியும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம் இதுக்கு. லீஃப் ஃபுல்லாக நான் வந்து கார் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஷர் மட்டும் ரொம்ப கொடுக்காதீங்க. ஏன்னா ஈஸியாக அந்த சோப் வந்து கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி இருக்கும், ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது அதோட ஷேப் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ நான் பார்த்தது வெறும் பேசிக்கான ஒரு விஷயம் தான். எப்படி நான் இந்த சோப்பும் நைஃபும் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்கெட்ச் பண்ணி கார் பண்ணுறது, இதே மெத்தட் வச்சு எப்படி ஒரு 3D ஆப்ஜெக்டாக ஒரு ஃபுல் சோப்பை எப்படி கார் பண்ணுறது, அதை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.